அனைவருக்கும் வணக்கம். மாதா பிதா குரு தெய்வங்களை வணங்கி எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியும் வணங்கிக் கொள்வோம். அனைவருக்கும் நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், உயர்ந்த புகழ், மெய்ஞானம், பேரறிவு, பிரசனஞானம், பிரபஞ்ச அறிவு அனைத்தும் நிரம்ப கிடைக்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள். அனைவரையும் ஜிகாஸ்டோ அன்போடு வரவேற்கிறது. நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு ஒரு வித்தியாசமான பதிவு. தோஷங்களை என்ன கிரகங்கள் என்ன தசாபுத்திகள் வெளிப்படுத்துகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னால பேசிக்கா ஒரு 2 விஷயம் தெரிஞ்சுப்போம். ஜாதகத்துல 3 முக்கியமான கட்டம். ஒண்ணு கேந்திரம், இன்னொன்னு திரிகோணம், இன்னொன்னு 6, 8, 12 அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானங்கள். இதுல கேந்திரம் திரிகோணம் எப்பவுமே நன்மை செய்யும் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். அது நன்மை செய்தானா? ஆமா, நன்மை செய்யும். 6, 8, 12 நன்மை செய்தானா? சிலருக்கு நன்மை செய்யுது, சிலருக்கு எப்பயாவது செய்யுது. வேற ஒரு கூட்டு தசாபுத்தியில கூட்டு பாவம் மூலியமா நன்மை செய்யுது. டைரக்டா பெரிய நன்மைகள் செய்யறது இல்லை. இங்கே நம்ம தலைப்புக்கு தேவையானது என்னன்னா, யோகங்களை தரக்கூடிய கேந்திராதிபதிகளும் திரிகோணாதிபதிகளும். கேந்திரத்தில் நின்ற திரிகோணாதிபதிகளும் திரிகோணத்தில் நின்ற கேந்திராதிபதிகள் தான் தோஷத்தை செய்ய வைக்கிறார்கள். அந்த கிரகங்கள் வலுவா இருந்தா அவர் தோஷத்தை செய்கிறார். அதன் மூலியமா அவர் கசப்பை எப்ப வெளிப்படுத்துது, அந்த கிரகங்கள் எப்ப அனுபவிக்கிறார் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா 6, 8, 12 தசாபுத்தி காலங்கள் அதை அனுபவிக்கிறார். அப்ப அந்த தோஷங்கள் வெளிப்படுகிறது. அப்போ கேந்திர திரிகோணாதிபதிகளுடைய யோக தசாபுத்தி காலங்கள்ல அவரு மிகச் சரியாக இருப்பாரானால் அவருக்கு 6ல் நின்ற கிரகம் அல்லது 8ல் நின்ற கிரகம் அல்லது 12ல் நின்ற கிரகம் அல்லது 6, 8 அதிபதிகளுடைய தசாபுத்தி கூட்டு காலங்கள்ல பெரிய தோஷங்களை அனுபவிக்காமல் தப்பித்து செல்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. தோஷம் செய்வாரானா செய்ய வைக்கிறது. முதல் கேந்திரம் சொல்லக்கூடிய 4வது கேந்திரத்துல, அது 1 லக்ன கேந்திரம், தன்னை பற்றி உயர்வா நினைச்சு ஆசைப்படுற தோஷத்தை செய்கிறார். 4வது வீடுன்னு சொல்ற 2வது கேந்திரத்துல வீடு கட்டணும், சொத்து சேர்க்கணும்னு தவறுகள் செய்கிறார். 7ஆம் இடம்ங்கிறது எதிர்பாலித்து ஏற்படக்கூடிய ஈர்ப்புகள்னால பெண்கள் சாபமும் பிறருடைய சொத்துக்கள் வரக்கூடிய தன்மையும் பாதிக்கிறது. 10வது வீடு கர்மஸ்தானங்கள் கர்மாவை துணிஞ்சு செய்ய வச்சிருது. தொழில் செய்கிறார், தொழில் பலர் பாதிக்குமாறு நடந்துகிறது சூழ்நிலை. திரிகோணம் சொல்றது தாம் பிள்ளைகளுக்கு ஏதாவது பெருசா நல்லது பண்ணியிருக்கா கேந்திரங்கள் மூலியமாக சம்பாதிக்க வைக்கிறது. பரம்பரையாக நன்மைகளை அல்லது தீமைகளை அப்படியே காரட்டி கொண்டுகிட்டே வரும். இதுதான் முக்கியம். புகழுக்காக, மிகப்பெரிய அதிகாரத்துக்காக சில தவறுகளை செய்யறது திரிகோணங்கள் உறுதி செய்கிறது. அப்ப இந்த கேந்திரங்கள் திரிகோணம் தரக்கூடிய இந்த யோகங்களை அனுபவிக்கக்கூடிய காலத்துல அவர் மிகச்சிறந்த ஆன்மீகத்தில் ஒரு பற்றற்ற நிலையில் தெய்வத்தினுடைய சரணடைஞ்சோ குருவினுடைய சன்மார்க்க வழியிலையோ செல்லக்கூடிய காலங்கள்ல அவர் அமைதியா கடந்திருந்தாருன்னா 6, 8 தசாபுத்திகள் 6, 8, 12 தசாபுத்திகள் வரக்கூடிய காலங்கள்ல அவர் நிம்மதியா இருப்பார். காயங்கள் இருக்குமானா காயங்கள் இருக்கும், அதில் பாதிக்கப்படாம வேடிக்கை பார்த்துட்டு இருப்பார். இது துன்பம் வரும்னு அவருக்கு தெரியும், ஆனால் அவர் பாதுகாப்பா இருப்பார். கண்டங்கள் வருவதை எந்த ஒரு கிரகமும் தடுக்க முடியாது, எந்த ஒரு பரிகாரமும் தடுக்காது. ஆனால் வீரியத்தை குறைக்கிற வேலையை செய்யும். அப்ப தோஷங்களை அனுபவிக்கக்கூடிய, தோஷங்களை வெளிப்படுத்தக்கூடிய தசாபுத்திகள் யாரு அப்படின்னா 6, 8, 12 நின்ற கிரகங்கள். இந்த 6, 8, 12 நின்ற கிரகங்கள் அந்த அதிபதிகளோட சேர்ந்த இன்னொரு கிரகங்களும், அதாவது 3ஆம் அதிபதி 8ல 4ஆம் அதிபதி 6, 8 சேரும்போது அவங்களையும் பிடிச்சி பம்பு கெடுத்து பெரிய காயங்களை ஏற்படுத்தி விடுகிறார்கள். பெரிய காயங்களை ஏற்படுத்துறாங்க. இப்ப இந்த 6, 8, 12 என்ற கிரகங்களும் அதன் அதிபதிகளும் தோஷங்களை வெளிப்படுத்தி ஜாதகரை காயப்படுத்துவதில் ரொம்ப முன்னிலை வைக்கும். இந்த தனித்த 6ஆம் அதிபதியோ தனித்த 8ஆம் அதிபதியோ தனித்த 12ஆம் அதிபதியோ தரக்கூடிய தொந்தரவுகளை அல்லது தோஷங்களை விட இவர்களுக்குள் இல்லை இணைவு இல்லை இவர்களுக்குள் ஏற்படுகிற தொடர்புகள் தான் மிகச்சிறந்த எதிரியாக நமக்கு செயல்படுது, வலிகளை தந்துது. அதான் முக்கியம். 6, 8 கூட சேரலாம், 6, 12 சேரலாம். அப்படி சேரும்போது தான் தோஷத்துடைய வலிமை ரொம்ப அதிகமாய் ஜாதகர்னு செய்றாரு. தூக்கம் இல்லாமல் தவிக்கிறார்.
ஒரு நண்பர் சொல்றாரு, நிறைய வட்டி கொடுத்தேன், நிறைய வட்டி பணம் வந்து அவன் வட்டி நல்லா கொடுத்துட்டு இருக்கிறான்னு சொல்லி நான் என்னுடைய நகையெல்லாம் கொண்டு வித்து அவனுக்கு பணமா கொடுத்தேன். அவன் ஆளை காணாம. அந்த வட்டி கொடுத்துட்டு இருக்கிற வரைக்கும் கேந்திரத்தோட திசை நடக்கும். அவன் ஓடி போகும்போது 6-8 பணங்கள் திசை நடக்கும். அந்த அந்த பணத்துக்கு ஆசைப்படும்போது அதோட துன்பத்தை 6-8கள் வெளிப்படுத்தும். அதாவது தோஷங்களை செய்ய வைக்கக்கூடிய அமைப்பு 6-8-12 என்ற கிரகமும் 6-8-12 இல்லை. அனுபவிக்கக்கூடிய துன்பங்களை தரக்கூடியவர்கள்லாம் 6-8-12 என்றவர்கள் அது அதிபதிகள். அதனால யார் செய்ய வைக்கிறானா, ஒரு ஜாதகருக்கு நீங்க நல்லா அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்னா, கேந்திர திரிகோணாதிபதிகளுடைய தசாபுத்தி காலங்களில் கோச்சார காலங்களில் யார் ஒருவர் பேராசை இல்லாம பற்றற்று எது கிடைக்குமோ அதோடு இயற்கையா இருக்கிறாரோ அவருக்கு பெரிய பாதிப்புகளை பெரிய தோஷங்களை தருவதில்லை. என்னுடைய அனுபவத்தில் இன்னொரு அற்புதமான ஒரு அனுபவத்தை சொல்ல விரும்புறேன். ஒரு 4 தலைமுறைக்கு முன்னால ஒரு பெரியவர் இருந்திருக்கார். அவர் சொத்து சேர்க்கறதுக்காக சுத்தி இருந்த எல்லாத்தையும் அடிச்சு பறிச்சு எல்லாத்தையும் சேமிச்சு பெருசா சொத்து சேர்க்கிறாங்க. 3-4 தலைமுறை கலந்ததுக்கு பேரங்களுடைய காலங்கள் வந்துருது. பேரங்கள் நல்ல வளர்ச்சியா ஒரு நல்ல விதமான ஒரு ஹெல்த்தியா இல்லை. அவருடைய நேரடி வாரிசுன்னு சொல்லக்கூடியது ஒரே ஒரு பையன், அவருக்கு 2 குழந்தைங்க. அந்த 2 குழந்தையுமே மனநிலை பாதிக்கப்பட்ட குழந்தைகளா இருக்கு. அதற்கு பின்னால அவர் ஒரு பெண் குழந்தை பெற்றுக்கிறார். அந்த குழந்தைக்கும் அப்பப்போ நடக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுது. என்ன அவருடைய வாரிசுகள் பாதிக்கப்படும் போது அவர் என்னன்னு மூல காரணம் தேட ஆரம்பிக்கிறார். இந்த சொத்துக்குள்ள இப்படி இருக்கும், இதனால ஒரு பாதிப்பு இருக்கும். அவங்களோட எந்த சொத்தை சேர்க்கறதுக்கா நிறைய தொந்தரவுகளை செய்து தோஷங்களை உருவாக்கினாரோ அந்த சொத்துக்களை யாருக்குமே பங்களிக்காம வாழ்ந்துட்டு இருக்காங்க. திருப்பி தன்னோட முன்னோர்கள் யாரா இருக்காங்க சொத்து அவருக்கு கொடுக்க வேண்டியவங்களாம் திருப்பி நீங்க இந்த எடுத்துக்கன்னு சொல்லி திருப்பி கொடுத்ததுக்கு பின்னால அந்த குழந்தை மருத்துவத்தின் மூலியமா சரியாக முடியாதுன்னு சொன்ன குழந்தை நார்மலை நோக்கி நகர அம்மானு கூட சொல்ல முடியாத 7 வயசு குழந்தை சொத்துக்கெல்லாம் வேணும்னு திருப்பி கொடுத்துட்டு இவங்க சுய சம்பாத்திய சொத்துக்களை மட்டும் வைத்ததுக்கு முன்னால அது அம்மா அப்பான்னு பேச ஆரம்பிச்சு. நடக்க முடியாம தவிச்சிட்டு இருந்த அந்த பொண்ணு இயல்பா இருந்தது. இந்த 3 குழந்தைகளுமே அடுத்த கருத்துக்கு வந்தாங்க. அதுல இந்த பெண் குழந்தைகள் அபரிவிதமான வளர்ச்சி. ஆட்டிசத்துல லேசாக இருந்தா அந்த ஆட்டிசம் வெளியில வந்துட்டான் பரிவரும். 3 பேத்துல ஒருத்தர் மட்டுக்குதான் பாதிப்பு, மற்ற 2 பேருக்கு நல்லா ரெடி ஆயிட்டு. அந்த தோஷத்தை தரக்கூடிய சொத்துக்கு ஒரு உசுர் இருக்கு, அது நம்மளை காயப்படுத்து. அது எப்ப வெளிப்படும் அப்படின்னா அந்த 6-8-12 கிரகங்கள் நிறைய இருக்கும்போது இந்த ஜாதகத்தை போட்டு அமுத்து நம்ம. அதனால நம்ம இந்த இடத்துல புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த குழந்தைக்கு 4 வயசு, இந்த குழந்தை என்ன பாவத்தை பண்ணியிருக்காரு. அப்ப கேந்திர திரிகோணங்கள் இருக்கக்கூடிய கிரகங்கள் யோகத்தை கொடுத்துருக்கும். ஒரு வசதியான வீட்டுல பிறந்திருக்கு, எங்க போனாலும் கார்ல போகுது, அதை பார்த்துக்கிறதுக்கு 4 வேலைக்காரங்க இருக்கேன் அப்படி இருக்கு. அந்த யோகத்தை அனுபவிக்கும் போது அந்த 6-8-12 திசைகள் அந்த அவமானத்தையும் கசப்புகளையும் காயங்களையும் அனுபவிக்க வைக்க கட்டாய காரணம். அதனால ஒரு ஜாதகருக்கு கேந்திரம் அல்லது திரிகோணத்தில் நடத்தக்கூடிய யோகங்கள் தோஷங்களை உருவாக்கி அடுத்த தலைமுறைக்கு அனுப்புற வேலையை திரிகோணம் தான் பண்ணும். அதனால நம்ம எப்பவுமே யோகங்கள் வரும்போது கவனமா இருக்கணுங்கிறத கூடுதலா நான் திரும்ப சொல்றேன். என்னுடைய ஆய்வுல இதை ஒரு ராசிக்கட்ட அமைப்பு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கடகலக்கட ஜாதகத்தை எடுத்துட்டோம்னா அவரும் மிகச்சிறந்த யோகாதிபதி, எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஒரு சிம்மலக்கு எடுத்துட்டா அவரும் மிகச்சிறந்த யோகாதிபதி, ஆனா அவரே பாதகாதிபதி ஆகிறார். அப்ப ஒரு கேந்திரத்துக்கும் திரிகோணத்துக்கும் கூடிய அந்த அதிகதி பாதகத்தை செய்து பின்னால உன்னை பாதிக்கப்பட போறேங்கிற எச்சரிக்கையா பண்ணுது. ஒரு கும்பலக்கண்டு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு கேந்திரத்துக்கும் திரிகோணத்துக்கு அதிபதி சுக்கிரன் யோகத்தை அனுபவிச்சு பின்னால பாதகத்துக்குன்னு ஒரு எச்சரிக்கை பண்றேன். ஒரு லக்கணத்துக்கும் அஷ்டமாதிபதியும் பாதகாதிபதியும் யோகத்தை தரக்கூடிய மாதிரி ஜாக்கிரதைன்னு வான் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அதனால தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய அல்லது தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய கிரகங்கள் 6-8-12 என்ற கிரகங்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். தோஷத்தை செய்ய வைக்கக்கூடிய கிரகங்கள் கேந்திர திரிகோணத்தில் என்ற கிரகங்கள்ங்கிறதுல எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. அந்த யோகங்களை அனுபவிக்கும் போது நம்ம
நிதானமாகவும் பிறரை காயப்படுத்தாமலும் மிகச்சரியாகவும் இருக்கிற பட்சத்துல ஒரு அற்புதமான வாழ்க்கைய நமக்கு தீயகிறது தசாபதி காலத்துல காயம் இல்லாத வாழ்க்கையை கொடுக்க கடவுள் காத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிக்கிறோம். ரொம்ப கசப்பான காலங்கள்ல நிறைய பேர் கேட்ட கேள்வி, குழந்தைங்க போய் வார வாரம் கும்பலகம், அதுக்கு கேள்வியே இல்லை. உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கு, இல்ல அருகாமை இருக்கிற தினம் கூட போகலாம். ஒரு மதாபிதாவுக்கு அடுத்து குருநாதருக்கு அடுத்து குலதெய்வம் தான் இருக்கு. எப்படி அம்மா அப்பா எப்பெல்லாம் நினைக்கிறோமோ பாக்குறோமோ அது மாதிரி குலதெய்வத்தையும் பார்த்துக்கலாம். அதுக்கு 4 நட்சத்திரம் திதி காரணம் இவங்க எதுவுமே இல்லை. தோணும் போதெல்லாம் கும்பிடலாம், உங்களுக்கு பிடிச்ச விதமா கும்பிடலாம். அந்த தெய்வத்துக்கு எது வழிபடுமோ அப்படி படிப்படணும். குலதெய்வங்கள் போகலாமான்னு நிறைய பேர் கேட்கிறாங்க. கேள்வியே இல்லை, போகலாம், எப்போதும் போகலாம், எப்பவும் கும்பிடலாம். அது மேலும் மேலும் நம்ம செய்யணும், ஒரு நிதானத்தை கொடுக்கும். அது நமக்கு கண்டிப்பா தேவை. யோகங்களை அனுபவிக்கக்கூடிய நிதானம் கிடைக்கும் போது நம்ம தோஷத்தை குறைவாக அனுபவிப்போம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். நம்ம ஜிகாஸ்டோன் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா, அனுபவம் மிகுந்த கருத்துக்களை பலருக்கும் போய் சேரணும்னு, ஜோதிடம் எல்லாத்துக்கும் போய் சேரணும்னு சொல்லி தொகுத்து சொல்லிக்கிட்டே வரோம். உங்க ஜாதகம் கூட நீங்க அப்ளை பண்ணி பாருங்க, ஒரு அற்புதமான விஷயத்தை உங்களால உணர முடியும். அதன் மூலம் நம்மளை மேம்படுத்திக்கிற முடியும்னு நான் நம்புறேன். ஸோ மீண்டும் நம்ம அடுத்த பதிவுல சந்திப்போம். அதுவரை மதாபிதா குருதெய்வ ஆசைகளும் எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ணு மகாகணபதி அனைவருக்கும் மனப்பூர்வமான ஆசைகளை வழங்கட்டும். அனைவருக்கும் மானசீகமான வாழ்த்துக்கள், மனப்பூர்வமான ஆசைகள் என்றென்றும் கிடைக்கட்டும். வாழ்த்துக்கள்.